Find the simple interest on rupees 5,000 at 10% per annum for 5 years. அசல் 5000த்திற்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளவு? ஏ வந்து 3500, பி 5000, சி 2500, டி 2000. இப்போ ஆன்சருக்கு வருவோம் பாருங்க. 100% அப்படிங்கிறது எவ்வளவுன்னா ரூ. 5000. 100%ங்கிறது ரூ. 5000. அசல் வந்து எவ்வளோ குடுத்துருக்கு? ரூ. 5000 குடுத்துருக்கு. 100%ங்கிறது ரூ. 5000. 1%ங்கிறது ரூ. 50. எப்பயும் 100% வந்தா அதுல 1% எவ்வளவுன்னு பாருங்க. 5000த்துக்கு ரூ. 50, 10,000த்துக்கு 10,000த்துக்கு ரூ. 100, 75,000த்துக்கு ரூ. 75 எப்படின்னு பார்த்துக்கங்க. அதுல 10%ங்கிறது ரூ. 500 ஒரு வருஷத்துக்குள்ள வட்டி. ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வட்டி 5000த்துக்கு 10 5 ஆண்டு 10% வட்டி அப்படிங்கிறது வந்து 10%ங்கிறது ரூ. 500. 5 வருஷத்துக்குங்கிறது 5 × 500 2500. விடை வந்து சி. விடை வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். சி தான் ஆன்சர். 2500. இதை வந்து ஃபார்முலா வைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த 2 ஜீரோவுக்கும் ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம். இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிடுது. இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கும் கேன்சல் ஆயிடுது. இப்போ இது மாதிரி வந்துடுது. இது மாதிரி வந்தாக்கா 50 × 10 × 5 2500. இது 2500 ஆன்சர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2500. இது எப்படி இங்க இங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அசல் வந்து எவ்வளவுன்னா ரூ. 5000. இதுல 1%ங்கிறது ரூ. 50,000. 10%ங்கிறது ரூ. 500 பர் இயர். 5 × 500 500 × 5 2500. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வந்து 2500. தனி வட்டி எவ்வளவு? 2500. அசல் 5000த்துக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டா 2500. இதே மாதிரி போட கத்துங்க. 100% வந்து ரூ. 5000. 1%ங்கிறது ரூ. 50. 10%ங்கிறது ரூ. 500 பர் இயர். 5 × 500 2500.